ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ds Max, மாயா, சினிமா 4D, SketchUp நீங்கள் எந்த சாஃப்ட்வேர்னாலும் எடுத்துக்கலாம். எல்லா சாஃப்ட்வேர்லேயும் மாடலிங் வந்து ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க. பட் பெஸ்ட்டான 3D ஆர்கிடெக்சர் ரெண்டரிங் சாஃப்ட்வேர் என்னென்ன அப்படிங்கிறது. ஏன்னா மாடலிங் வந்து ஈஸியாக பண்ணிடலாம், பட் ரெண்டரிங்கில் தான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எப்படி ரெண்டரிங் பண்ணுறது, நான் என்ன தான் ரெண்டரிங் பண்ணாலும் அந்தளவுக்கு ரிசல்ட் வரமாட்டேங்குது அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெண்டரிங் இன்ஜின் இருக்குது, பட் அதில் வந்து எல்லோரும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. இது யூஸ் பண்ணலாமா, இது யூஸ் பண்ணலாம், இதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது அப்படின்ட்டு கிடையாது. எல்லா சாஃப்ட்வேருமே வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் தரும். அதுலேயும் வந்து தி பெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. பட் நம்ம சஜஷன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு சில ரெண்டரிங் சாஃப்ட்வேர் வந்து என்னோடய கிளைண்ட்டுக்கே நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுலேயும் ரொம்ப பிடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வீரே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். வீரேயில் வந்து நிறையா அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு அப்டேட்டுமே பார்த்தீங்கன்னா, நம்ம வேறு சாஃப்ட்வேருக்கு போகணும்னு அவசியமே கிடையாது. வீரேலேயே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உட்காந்துரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். அதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா, குயிக்காக முடிக்கிறதுக்கு நிறையா சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீரே தான். SketchUp, 3ds Max இந்த மாதிரி இது வந்து ரெண்டரிங் சாஃப்ட்வேர் தான் அப்படிங்கிறதுனால இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா மற்ற சாஃப்ட்வேரை கம்பேர் பண்ணும்போது இது வந்து 3D மாடலிங்கெல்லாம் க்ரியேட் பண்ண முடியாது, வெறும் ரெண்டரிங் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படிங்கும்போது ப்ரைஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப அதிகமாகவும் கிடையாது. வீரே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சாஃப்ட்வேருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. எல்லா சாஃப்ட்வேர்லையுமே ஈஸியாக நீங்கள் வந்து லைட்டிங், கேமரா டெக்னிக், மெட்டீரியல் எல்லாமே வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து எது வேணாலும் இருக்கலாம். ரெண்டர் இன்ஜின் எல்லா சாஃப்ட்வேருக்குமே ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். வீரேவோட ப்ரைஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா, இவங்களே வந்து சில பிளான்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சோலோ வேணுமா, ப்ரீமியம் வேணுமா, என்டர்பிரைசஸ், இண்டிவிஜுவலாக வேணுமா, கமர்ஷியல், எஜுகேஷன் அப்படின்னு 2 கேட்டகரியில் கொடுத்துருக்குறாங்க. எல்லாமே பாருங்கள் ரொம்பவே அதாவது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரியும் போட்டுக்கலாம். அப்படி இல்லையா நீங்கள் வந்து இயர்லி நீங்கள் ஆனுவலாக பண்ணும்போது உங்களுக்கு அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேமெண்ட் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரிஜினல் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 100% அவங்களோட சப்போர்ட் வந்து ஃபுல்லாகவே இருக்கும். நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கோயஸ் கொரோனா அப்படிங்கிறது. இந்த கோயஸ் கொரோனா அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு ஆர்கிடெக்சர் ரெண்டரிங் சாஃப்ட்வேர் தான். வீரேவை கம்பேர் பண்ணும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொரோனா ரெண்டர் தான் எடுக்கிறாங்க. பட் கொரோனா ரெண்டர் வீரேவை விட பெஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் கொரோனா ரெண்டரை வந்து கண்டுபிடிச்சிடலாம், இதில் கொரோனாவில் தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் வீரே வந்து அந்தளவுக்கு கண்டுபிடிக்க முடியாது. இப்போது ஆர்கிடெக்சர்ன்ட்டு கிடையாது, ப்ராடக்ட் ரெண்டரு இல்லை ஒரு ஆட்டோமொபைல் ரெண்டரிங் எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீரேக்கு தான் போயாகணும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா டீட்டெயில் ஒர்க்கு, ரியலிஸ்டிக் வந்து ரொம்பவுமே அருமையாக கொடுக்கும். கோயஸ் கொரோனா பார்த்தீங்கன்னா இன்டீரியர், எக்ஸ்டீரியர், ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா மற்ற சாஃப்ட்வேர் மாதிரியே வந்து ப்ராடக்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம். பட் கொரோனாவில் தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லூமியானில் ஒரு ரெண்டரிங் போடுறீங்கன்னா அது லூமியானில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக நம்மளால் பார்த்துட முடியுது பார்த்தீங்களா. ஏன்னா அந்த என்விரான்மெண்ட், அதோட ஃபீல் பார்த்தீங்கன்னா ஈஸியாக அது லூமியான் தான் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட முடியும். அந்த மாதிரி தான் கொரோனா ரெண்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல் வச்சே நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியும். பட் வீரேல வந்து அப்படி கிடையாது. நீங்கள் வந்து என்ன தான் நம்ம பண்ணாலும் அது வந்து வீரேல தான் பண்ணியிருக்காங்க, இந்த சாஃப்ட்வேரில் தான் பண்ணியிருக்காங்க. ரியலிஸ்டிக் வந்து அந்தளவுக்கு வந்து ரொம்ப டீட்டெயில்டாக வந்து வீரே வந்து கொடுக்கும் கொரோனா நம்ம கம்பேர் பண்ணும்போது. நம்ம லிஸ்ட்டில் தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா லூமியான் தான் நான் சஜஷன் பண்ணுவேன் ஆர்கிடெக்சருக்கு. ஏன் லூமியான் சஜஷன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரெண்டரிங் ஸ்பீடு வந்து ரொம்பவுமே குயிக்காக எடுத்து கொடுத்துரும். மற்ற சாஃப்ட்வேர் இப்போ வந்து கொரோனாவாகட்டும் வீரேவாகட்டும் ஒரு இமேஜ் 4K ரெசல்யூஷன் நீங்கள் ரெண்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ரெண்டரிங் டைம் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம குயிக்காக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும். பட் இந்த டைமில் வந்து நீங்கள் லூமியான் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ அவுட்புட் எடுக்கிறீங்கனாலும் கூட ஒரு 1 மினிட் வீடியோவையே நீங்கள் ஒரு நாள்லேயே வந்து ரெண்டரிங் எடுத்துட முடியும். 4K ரெசல்யூஷன் ஒரு டீசெண்டான ரெக்கமெண்டட் சிஸ்டத்தில் வச்சே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துடலாம். பட் லூமியான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஜிபியூ பேஸ் பண்ண ரெண்டர் தான் வரும். கொரோனாவாகட்டும் வீரேவாகட்டும் அது வந்து ஜிபியூ எடுத்துக்கலாம், சிபியூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுதான். அதே மாதிரி வெஜிடேஷன் சொல்லுவோம், அந்த கார்டனிங்க்கு யூஸ் பண்ணுற மரம், செடி, கொடி இதெல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாமே டிஃபால்ட்டாகவே லூமியான்லேயே அசட்ஸ் எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே நீங்கள் எவ்வளோ, அதாவது ப்ராக்ஸி இவங்களே வச்சுருப்பாங்க, அத்தனை மரத்தை நீங்கள் ஆட் பண்ணாலும் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரி அவ்வளோ மரத்தை நீங்கள்
ஆட் பண்ணாலும் சிஸ்டம் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு ஹேங் ஆகாது. அதே மாதிரி ரெண்டரிங் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்காக தான் வந்து லூமியான் வந்து சொல்கிறோம். ஆனால் லூமியானில் வந்து மாடலிங் நீங்கள் பண்ண முடியாது, ஃபுல்லாகவே ரெண்டரிங் மட்டும் தான். மாடலிங் வந்து ஸ்கெட்சப் ஆகட்டும், 3ds மேக்ஸ் ஆகட்டும், மாயா மற்ற சாஃப்ட்வேரில் செஞ்சுட்டு அங்கிருந்து, ஏன்னா ஸ்கெட்சப்பாக இருந்துச்சுன்னா லைவ் சிங்க் வந்து நீங்களால் கொடுத்துட முடியும். பட் லூமியானில் வந்து 3ds மேக்ஸுக்கு லைவ் சிங்க் கிடையாது. நீங்கள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி, அதாவது FBX ஃபார்மேட்டாக எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அங்கிருந்து நம்ம தூக்கிட்டு வந்து கூட ஈஸியாக ஒர்க் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு சிட்டி நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கூட ரொம்பவுமே ஈஸியாக உங்களால் கேமரா கண்ட்ரோல், என்விரான்மெண்ட் கண்ட்ரோல் எல்லாமே வந்து பண்ணிட முடியும். பட் என்னதான் இருந்தாலும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இது லூமியானில் தான் பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிட முடியும். என்னோட சஜஷன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா வீரே கொரோனா, இதுக்கப்புறம் வந்து நான் லூமியானை தான் சொல்லுவேன். ஏன்னா லூமியான் வந்து வீடியோ ரெண்டரிங் எல்லாமே வந்து குயிக்காக உங்களால் வந்து அவுட்புட் எடுத்துட முடியும். ஆனால் லூமியானோட ப்ரைஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் ஷாக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ப்ரைஸ் அண்ட் பிளான் இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். கெட் லூமியான் அப்படிங்கிறதுல லூமியான் ஸ்டாண்டர்டு, லூமியான் ப்ரோ அப்படின்னு இருக்குது. பர் மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது மந்த்லி நம்ம ப்ராஜெக்ட் எடுத்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா மந்த்லி வைஸில் இது வந்து ரொம்பவுமே பெட்டராக இருக்கும். $62 தான் பர் மந்த்துக்கு. அதுவே பார்த்தீங்கன்னா ப்ரோ பார்த்தீங்கன்னா அதை விட டபுள், அப்படியே வந்து $124 வந்து பர் மந்த்துன்னு கொடுக்குறாங்க. அதுவே நாங்கள் இயருக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இயர்லி, அதாவது 3 இயர்ஸ்க்குமே சேர்த்து நீங்கள் பர் மந்த்து அக்ரிமெண்ட் போட்டிங்கனாலே பர் மந்த்துக்கு அதுலேருந்து பாருங்கள் ஸ்டாண்டர்டுக்கும் ப்ரோக்கும் பார்த்தீங்கன்னா நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதில் ரொம்ப முக்கியமானது அசட்ஸ் தான். இங்கே பாருங்கள் 3900 ப்ளஸ் அசட்ஸ் தான் இருக்குது. இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 10,000 அசட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. இந்த 3 ரெண்டர் இன்ஜினுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா D5 ரெண்டர் வந்து போகலாம். D5 ரெண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவும் இருக்குது. அது இல்லாமல் ஓப்பன் சோர்ஸ் தான். ஸ்டுடியோ வெர்ஷன் வந்து ப்ரைஸுக்கு இருக்குது. ஏன்னா நார்மலாக வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, 0 பேமெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஒரு சில ஃபீச்சர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதுவே ப்ரோவாகட்டும், டீமாகட்டும் அது வாங்கும்போது சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய அசட்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும். லெட்ஸு நிறைய யூட்டிலிட்டிஸ் எல்லாமே வந்து நம்ம ஈஸியாக குயிக்காக பண்ணிக்க முடியும். 3ds மேக்ஸ்லேருந்து லூமியானுக்கு வந்து லைவ் சிங்க் கிடையாது, ஓகேங்களா. அதாவது 2 சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு 3ds மேக்ஸில் சேஞ்ச் பண்ணும்போது லூமியானில் சேஞ்ச் ஆகாது. எக்ஸ்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் D5 வந்து அப்படி கிடையாது. 3ds மேக்ஸில் லைவ் சிங்க் வந்து D5க்கு கொடுக்கலாம். ஆனால் D5ல வந்து ஒரு மாடலாக நம்ம டவுன்லோட் பண்ணி, ஆல்மோஸ்ட் லூமியானும் D5யும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா என்ன, எல்லாமே வந்து GPU ரெண்டரை பேஸ் பண்ணி வரும்போது சிஸ்டம் அந்த அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு இது யூஸ் ஆகும். மற்ற பிரகாரம் நான் இந்த 3 தான் வந்து 3ds மேக்ஸுக்கு ஆர்கிடெக்சர் ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு வந்து சஜஷன் பண்ணுற சாஃப்ட்வேர், அதாவது ரெண்டர் இன்ஜின் சாஃப்ட்வேரு. இதை தாண்டி நீங்கள் போகணுன்னா நம்ம டோட்டலாக சாஃப்ட்வேர், அதாவது அன்ரியல் இன்ஜின்னு சொல்லுவோம், சினி இண்டஸ்ட்ரியிலலாம் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து என்விரான்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். லூமியானில் வந்து அசட்ஸ் ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போதே எல்லாமே வந்துடும், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ஆனால் D5 அப்படி கிடையாது. ஒவ்வொரு அசட்ஸாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் கோயாஸ் காஸ்மோஸ் ப்ரௌசரில் வந்து மரம் செடியெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அந்த மரத்தை எல்லாம் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அப்போயே டவுன்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. நெட்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா சாஃப்ட்வேர் வந்து 850 MB என்னமோ தான் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க அசட்ஸ் எல்லாம் நம்ம ஒவ்வொரு டைமும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். 3ds மேக்ஸ் இல்லாமல் நான் வந்து ஸ்கெட்சப் யூஸ் பண்ணுறேன், மாயா யூஸ் பண்ணுறேன், ரேனோ, இப்படி இந்த மாதிரி நிறைய வேறு சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்த சாஃப்ட்வேருக்கு வந்து எந்த ரெண்டர் இன்ஜின் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே காமனாக பெஸ்ட்டாக இருக்கிறதுங்கிறது வீரே வந்து பெஸ்ட்டாக இருக்கும். வீரேக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா லூமியான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கெட்சப்புக்கு பார்த்தீங்கன்னா என்ஸ்கேப் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்ஸ்கேப்பும் பார்த்தீங்கன்னா அது வந்து ஸ்கெட்சப்புக்கு மட்டும்தான் இருக்குது, 3ds மேக்ஸுக்கு கிடையாது. நான் ஏன் 3ds மேக்ஸை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிறேன்னா, ஸ்கெட்சப்பை காட்டிலும் 3ds மேக்ஸோட மாடலிங் டீட்டெயில் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மேஜராக இப்போ சொன்ன ரெண்டர் இன்ஜின் எல்லாமே வந்து எனக்கு கேட்க போனால் 100% கண்ண மூடிட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இதை தாண்டி அர்னால்டு, ஸ்கேல் லைனு, ஆக்டைன், ரெட்ஸிப்ட்டு இந்த மாதிரி நிறையா ரெண்டர் இன்ஜின் எல்லாம் இருக்குது. பட் எல்லாமே வந்தீங்கன்னா அந்தந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேருக்கு மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். பட் எல்லாத்துக்குமே காமனாக ஒர்க் ஆகுறதுங்கிறது வந்து வீரே வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ சொன்ன ரெண்டர் இன்ஜின் எல்லாம் இன்டெப்த்தாக கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட இதுலேயே பார்த்தீங்கன்னா ரெக்கார்டட் வீடியோஸ், ஆன்லைன் கிளாஸ் ரெண்டுமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் தான், அதுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு 100% 200% டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸோட டீட்டெயில்டாக வந்து அதில் சொல்லித்தரேன். என்னோட ஃபியூச்சர் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். ஓகே, நான் அப்லோட் பண்ணுற வீடியோவெல்லாம் கண்டினியூவாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை எனேபிள் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.